Hi children, welcome to Math Rhythm. This is chapter 12 Factorization of Class 8 CBSE. இந்த வீடியோல நம்ம exercise 12.3ல question number 2 solve பண்ணலாம். Okay. Exercise 12.3ல question number 2 என்ன கொடுத்திருக்காங்க? Divide the given polynomial by the given monomial. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு பாலினாமியலை ஒரு மோனோமியலால டிவைட் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க. ஒரு பாலினாமியல்ன்றது ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல 2 or more terms இருந்தா அது பாலினாமியல்னு சொல்லுவோம். ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல ஒரே ஒரு term மட்டும் இருந்தா அது மோனோமியல் சொல்லுவோம். ஓகேவா? சோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 5x² - 6x divided by 3x னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த 5x² - 6x ன்ற பாலினாமியலை நம்ம 3x ன்ற மோனோமியலால டிவைட் பண்ணனும். இத நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 5x² - 6x divided by 3x இந்த ஃபார்ம்ல எழுதிக்கலாம். This is equal to இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த நியூமரேட்டர்ல 5x² - 6x இருக்கா இந்த ரெண்டு டேர்ம்லயும் எந்தெந்த ஃபேக்டர்ஸ் காமனா இருக்கோ அதை நம்ம அவுட் சைடுல கொண்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ 5x² நம்ம 5 into x into x ன்னு எழுதிக்கலாமா மைனஸ் 6x 2 into 3 into x ன்னு எழுதிக்கலாம் இல்லையா டிவைடட் பை 3x. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் எந்த ஃபேக்டர் காமனா இருக்கு x மட்டும் தான் காமனா இருக்கு இல்லையா சோ அந்த x நம்ம அவுட் சைடுல கொண்டு வந்துறலாம். சோ this is equal to x into இப்போ x அவுட் சைடுல கொண்டு வந்துட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நமக்கு ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு 5 into x இருக்கா சோ அத நம்ம 5x ன்னு எழுதிக்கலாம் மைனஸ் செகண்ட் டேர்ம்ல ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு 2 into 3 அதாவது 6 இருக்கு இல்லையா சோ அந்த 6 எழுதிக்கலாம் டிவைடட் பை 3x. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இதில் வந்து நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் எக்ஸ் மட்டும்தான் காமனாக இருக்கு இல்லையா ஸோ எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 5x minus 6 divided by 3 which is equal to இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/3 into 5x minus 6 ஓகேவா 5x minus 6/3ன்றதை 1/3 into 5x minus 6 ன்னு எழுதிக்கலாமா so this is the answer. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு நெக்ஸ்ட் ஒன் போலாமா நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 3 into y power 8 minus 4y power 6 plus 5y power 4 divided by y power 4. so இதை வந்து நம்ம இந்த ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் இந்த நியூமரேட்டர்ல உள்ள இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த மூணு டேர்ம்ஸ்க்கும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து அவுட் சைடுல கொண்டு வரணும். ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ஸ்ல காமனா எதுவுமே இல்லை இல்லையா இங்க 3 இருக்கு இங்க 4 இருக்கு இங்க 5 இருக்கு ஸோ இதுக்கு மூணுக்குமே காமன் ஃபேக்டர் எதுவுமே கிடையாது. இந்த வேரியபிள்ஸ்ல பார்த்தா இங்க y power 8 இருக்கு இங்க y power 6 இருக்கு இங்க y power 4 இருக்கு. அப்போ நம்ம இந்த மூணுலையும் y power 4 தான் நம்ம அவுட் சைடுல கொண்டு வர முடியும் இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு y power 4 plus y power 3 plus y power 2 இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் y power 2 தான் காமனாக இருக்கும். எது ஸ்மாலஸ்ட் எக்ஸ்பனண்ட்டோ அதை தான் நம்ம காமன் ஃபேக்டர் அவுட் சைடில் கொண்டு வர முடியும். அதே மாதிரி 3y power 8 minus 4y power 6 plus 5y power 4ல நமக்கு காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னா y power 4 தான் இருக்கு. எக்ஸ்பனண்டோட வேல்யூ மினிமமா எதுல இருக்கோ அதை தான் நம்ம காமன் ஃபேக்டர் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம y power 4 காமனா எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம y power 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்கும் 3 இன்ட்டு இந்த y power 8லேருந்து y power 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ரிமைனிங் y power 4 இருக்கும் இல்லையா அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா y power 8லேருந்து நம்ம y power 4 அவுட் சைடில் கொண்டு வரணும் இல்லையா அப்போ அதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ y power 8 minus 4 which is equal to y power 4. ஸோ y power 8லேருந்து நம்ம y power 4 அவுட் சைடில் கொண்டு வந்தோம்னா we will get y power 4. ஓகே இதை எதை பேஸ் பண்ணி போடுறோம்னா a power m divided by a power n-னா நம்ம a power m minus n எழுதுவோம் இல்லையா அந்த ரூலை பேஸ் பண்ணி போடுறோம். ஓகேவா? அப்போ 3 into y power 4னு வருமா நெக்ஸ்ட் டேர்ம்ல minus 4 into y power 6லேருந்து நம்ம y power 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் y power 6 minus 4 which is equal to y power 2 வருமா அப்போ minus 4 y power 2 plus next termல y power 4 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு plus 5 மட்டும் தான் இருக்கும் இல்லையா ஸோ இந்த நியூமரேட்டரில் உள்ள எக்ஸ்பிரஷனை எப்படி எழுதிக்கலாம்னா y power 4 into 3 y power 4 minus 4 y power 2 plus 5 divided by y power 4. இப்போ நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணிடலாமா ஸோ y power 4 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது 3y power 4 minus
4y square plus 5 வருதா. ஸோ 3y power 8 minus 4y power 6 plus 5y power 4 நம்ம y power 4 ஆல divide பண்ணா we are getting 3y power 4 minus 4y square plus 5. This is the answer. Okay. புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ட்டு? இப்போ இந்த சம்மையே நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் டிவைட் பண்ணியும் பண்ணலாம். இப்போ 3y power 8 minus 4y power 6 plus 5y power 4 divided by y power 4 நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3y power 8 divided by y power 4 minus 4y power 6 divided by y power 4 plus 5y power 4 divided by y power 4 எழுதியும் பண்ணலாம். ஓகேவா? So this is equal to 3 into y power 8 divided by y power 4 னா நமக்கு y power 8 minus 4 which is equal to y power 4 னு வருமா. அப்போ 3y power 4 னு எழுதிக்கலாம் minus 4 into y power 6 divided by y power 4 னு இருக்கா. அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும் y power 6 minus 4 which is equal to y power 2 னு எழுதலாமா. அப்போ 4y power 2 னு வரும் plus 5y power 4 divided by y power 4 னா y power 4 cancel பண்ணிடலாம் plus 5 னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? இப்போ தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 8 into x cube y square z square plus x square y cube z square plus x square y square z cube divided by 4x square y square z square கொடுத்துருக்காங்களா. இதை நம்ம இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். this is equal to இப்போ இதில் தான் நம்ம காமன் ஃபேக்டரை அவுட் சைடில் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இந்த 3 டேர்ம்லையும் என்னென்ன ஃபேக்டர்ஸ் நம்ம அவுட் சைடில் கொண்டு வர முடியும்னு பார்க்கலாம். இங்கே எக்ஸ் எடுத்துட்டோன்னா ஃபஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் கியூப் இருக்குது, செகண்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, தேர்ட் டேர்மில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் தான் அவுட் சைடில் கொண்டு வர முடியும் இல்லையா. ஸோ 8 into எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஒய் ஸ்கொயர் இருக்குது, நெக்ஸ்ட் டேர்மில் ஒய் கியூப் இருக்குது, அடுத்த டேர்மில் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துகிட்டு வரலாம், ஒய் ஸ்கொயர் காமனாக எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா. ஸோ ஒய் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அடுத்த ஃபேக்டர் வந்து இங்கே ஜெட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஜெட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஜெட் கியூப் இருக்குது. அப்போ நம்ம என்ன எடுத்துகிட்டு வரலாம் அவுட் சைடில், ஜெட் ஸ்கொயர் எடுத்துகிட்டு வரலாம் இல்லையா. ஸோ z ஸ்கொயர் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ வித்தின் ப்ராக்கெட் இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நமக்கு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் இருக்கா. இப்போ ஒய் ஸ்கொயரை நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்தாச்சு, ஜெட் ஸ்கொயரை அவுட் சைடில் கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த எக்ஸ் கியூப்லேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரை அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. இப்போ எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் கரெக்டாக. இதுலேருந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரை அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எக்ஸ் எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர் இருக்கா. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர். இதில் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்தாச்சு, ஜெட் ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்தாச்சு. இந்த ஒய் கியூப்லேருந்து நம்ம ஒய் ஸ்கொயர் வெளியே கொண்டு வந்தாச்சு இல்லையா. ஸோ ஒய் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் ஒய் இருக்குமா, அந்த ஒய் எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் கியூப் இருக்குது இல்லையா. இதில் நம்ம எக்ஸ் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டோம், ஒய் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டோம், ஜெட் கியூப்லேருந்து ஜெட் ஸ்கொயரை வெளியே கொண்டு வந்துட்டா நமக்கு ரிமைனிங் ஜெட் மட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஜெட் எழுதிக்கலாம். ஓகேவா. டிவைடட் பை 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் z ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 8 and 4 இருக்கு இல்லையா. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 2 4s are 8. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் தென் ஒய் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். z ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into x plus y plus zன்னு வருமா. புரியுதா. ஸோ இந்த சம்மை இன்னொரு மெத்தடில் எப்படி போடலான்னா, ஃபர்ஸ்ட் இந்த 8ஆல் உள்ள டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா. அப்போது நமக்கு 8x கியூப் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் 8x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் கியூப்னு வருமா. டிவைடட் பை 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இண்டிவிஜுவலாக ஒரு டேர்மையும் 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயரால் டிவைட் பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8x கியூப் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 8x ஸ்கொயர் ஒய் கியூப் ஜெட் ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 8x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் கியூப் டிவைடட் பை 4x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஜெட் ஸ்கொயர்.
இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ்லாம் கேன்சல் பண்ணிடலாம். 4ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணோம்னா 2, y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், z ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 4s are 8, x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், z ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 2 4s are 8, x ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம், y ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போது நமக்கு என்ன வரும்? 2, இங்கே x cube by x ஸ்கொயர் இருக்கா? ஸோ x cube by x ஸ்கொயர்னா this is equal to x power 3 minus 2 இல்லையா? அப்போது x power 1 வரும், which is equal to x. அதாவது a power m divided by a power n-னா நமக்கு a power m minus n வருமா? அதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த x power 3 divided by x power 2-வை நம்ம xன்னு எழுதிக்கலாமா? ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2 into y power 3 divided by y power 2 இருக்கா? அதை yன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 2 into இந்த z power 3 divided by z power 2-வை நம்ம zன்னு எழுதிக்கலாம் இல்லையா? ஸோ ப்ளஸ் 2 into z. இப்போ இந்த மூணு டேர்ம்லையும் 2 காமனாக இருக்கா? 2 அவுட் சைடில் எடுத்துக்கலாம். ஸோ 2 into x plus y plus z. ஓகேவா? இந்த மெத்தட்லையும் இந்த மெத்தட்லையும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு இல்லையா? ஸோ எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் போலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? x cube plus 2x square plus 3x divided by 2x கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம இது இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த மூணு டேர்ம்லையும் என்ன ஃபேக்டர் காமனாக இருக்குது? இங்கே x cube இருக்குது, இங்கே x ஸ்கொயர் இருக்குது, இங்கே x இருக்குது. ஸோ இதில் மினிமம் எக்ஸ்பனண்ட் வேல்யூ உள்ளது தான் நம்ம காமன் ஃபேக்டராக எடுத்துக்க முடியும் இல்லையா? அப்போ நம்ம எக்ஸை தான் காமன் ஃபேக்டராக எடுத்துக்க முடியும். ஸோ எக்ஸை நம்ம அவுட் சைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ எக்ஸ் கியூப்லேருந்து நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டால் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வரும் இல்லையா? எக்ஸ் கியூப்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ். அப்போ அதுலேருந்து நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும் இல்லையா? அதாவது எக்ஸ் பவர் 3 டிவைடட் பை எக்ஸ்னா அதை நம்ம எக்ஸ் பவர் 1ன்னு எடுத்துக்கணும். அப்போ எக்ஸ் பவர் 3 minus 1 which is equal to x power 2. ஓகே, ஸோ எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸ் பவர் 3 வந்து நமக்கு எக்ஸ் பவர் 2ன்னு ஆயிரும். ப்ளஸ் செகண்ட் டேர்ம் என்ன இருக்குது? 2x ஸ்கொயர் இருக்கா? அந்த 2x ஸ்கொயர் வந்து 2 into x ஸ்கொயர்லேருந்து நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துடுறோம். அப்போ நமக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும் இல்லையா? எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ், அதிலிருந்து நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ் எழுதியாச்சு. ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 3x இருக்குது, அந்த 3xலேருந்து நம்ம எக்ஸ் அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு 3 மட்டும் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எழுதிக்கலாம். டிவைடட் பை 2x. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்கோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3 டிவைடட் பை 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? புரியுதா இந்த சம் எப்படி பண்ணணும்ன்ட்டு? இப்போ இதுவே நம்ம இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை டிவைட் பண்ணி எழுதணும்னா இந்த சம்மை நம்ம எப்படி எழுதிக்குவோம்னா எக்ஸ் கியூப் டிவைடட் பை 2x ப்ளஸ் 2x ஸ்கொயர் டிவைடட் பை 2x ப்ளஸ் 3x divided by 2xன்னு எழுதுவோமா? அப்போது x cube divided by 2xல x cube by xனா நமக்கு இங்கே x ஸ்கொயர்னு வருமா? இங்கே எழுதியிருக்கோம் இல்லையா? x cube by xனா x ஸ்கொயர் இல்லையா? ஸோ அப்போ x ஸ்கொயர் பை 2ன்னு வரும். ப்ளஸ் இங்கே வந்து நம்ம இந்த 2 கேன்சல் பண்ண வேணாம், ஏன்னா இங்கே டினாமினேட்டர் எல்லாமே 2 இருக்கிறதுனால நம்ம அதை காமனாக வெளியே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம 2 கேன்சல் பண்ண வேணாம். இங்கே x ஸ்கொயர் பை x இருக்கு இல்லையா? இதை சால்வ் பண்ணோன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ்னா நமக்கு எக்ஸ்ன்னு கிடைக்கும் இல்லையா? அதாவது எக்ஸ் பவர் 2 minus 1 which is equal to x. இங்கே வந்து பவர் 1. அப்போது இதை வந்து நம்ம 2x by 2ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் இங்கே எக்ஸ் கேன்சல் பண்ணிட்டோன்னா 3/2ன்னு வரும். இப்போது இங்கே டினாமினேட்டரில் எல்லாமே 2 இருக்கா? ஸோ 1/2 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோன்னா நமக்கு நியூமரேட்டரில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 3. ஸோ உங்களுக்கு வந்து நியூமரேட்டரில் உள்ள அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனில் காமன் ஃபேக்டரை அவுட் சைடில் கொண்டு வந்து கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மெத்தடில் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நியூமரேட்டரில் உள்ள ஒவ்வொரு டேர்மையுமே டிவைசரால் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணுற மெத்தட் ஈஸியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமா? நெக்ஸ்ட் சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? p cube q power 6 minus p power 6 and q power 3 divided by p power 3 q power 3ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம இந்த ஃபார்மில் எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் p power 3 இருக்குது, செகண்ட் டேர்மில் p power 6 இருக்குது. ஸோ p power 3 இருக்குது, p power 6 இருக்குது. அப்போ அதில் p power 3 நம்ம காமனாக எடுத்துக்கலாம். ஸோ p power 3
நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன இருக்குது, இங்கே q பவர் 6 இருக்குது, இங்கே q பவர் 3 இருக்குது. அப்போ நம்ம q பவர் 3 தான் காமனாக எடுத்துக்க முடியும் இல்லையா? ஸோ q பவர் 3 காமனாக எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, p பவர் 3 q பவர் 6 இருக்கா, இதுலேருந்து நம்ம p பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம், q பவர் 6லேருந்து q பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போ நமக்கு ரிமைனிங் q பவர் 3 இருக்கும் இல்லையா, அதாவது q பவர் 6லேருந்து நம்ம q பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போ q பவர் 6லேருந்து q பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டால் நமக்கு q பவர் 3 இருக்கும். q பவர் 6னா q இன்ட்டு q இன்ட்டு q இன்ட்டு q இன்ட்டு q இன்ட்டு qன்னு வருமா, இதில் நம்ம 3 qs அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். அப்போ ரிமைனிங் 3 qs இருக்கும் இல்லையா, அப்போ q பவர் 3. ஸோ q பவர் 3 மைனஸ் செகண்ட் டேர்ம் வந்து p பவர் 6 q பவர் 3 இருக்கா, இதில் q பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டோம். p பவர் 6லேருந்து நம்ம p பவர் 3 அவுட் சைடில் கொண்டு வந்துட்டா நமக்கு p பவர் 3 மட்டும் இருக்கும். கரெக்டாக டிவைடட் பை p பவர் 3 q பவர் 3. இப்போ நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் காமன் ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். p பவர் 3 p பவர் 3 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். q பவர் 3 q பவர் 3 காமனாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு q பவர் 3 மைனஸ் p பவர் 3. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த சம்மை வந்து நம்ம இண்டிவிஜுவல் டேர்ம்ஸை டிவைட் பண்ணி பார்க்கலாம். p பவர் 3 q பவர் 6 டிவைடட் பை p பவர் 3 q பவர் 3 minus p power 6 q power 3 divided by p power 3 q power 3. அப்போ p power 3 p power 3 கேன்சல் ஆயிரும். q power 6 divided by q power 3னா நமக்கு q power 3ன்னு வரும் இல்லையா, மைனஸ் இங்கே வந்து q power 3 q power 3 கேன்சல் ஆயிரும். p power 6 divided by p power 3னா நமக்கு p power 3ன்னு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சம்ஸுமே கிளியராக இருக்கா உங்களுக்கு? தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.